பிம்பம் சுந்தரமாக உள்ளது. இதன் காரணம் என்ன? எனது ரூபம் அழகா, இல்லை நீர் ஸ்திரமானதா? இல்லை, இந்த நீரானது தெளிவாக உள்ளது, அமைதியாக உள்ளது. வேறுபாடு விளங்கியதா? அதே நீர்தான், அதே ரூபம்தான். ஆனால் இது நிலையாக இல்லை, அமைதியாக இல்லை. அக்காரணத்தால் என் பிம்பத்தை இதில் காண முடியவில்லை. கோபத்தின் வெளிப்பாடும் இதுவாகத்தான் இருக்கும். மனமானது அமைதி கொண்டால், நிலையுற்றால், தாம் தம்முடைய ஆத்மாவையே கண்டு உரையாடி அதை புரிந்து கொள்ள இயலும். ஆனால் கோபமானது அந்த ஆத்மாவின் குரலை அழித்து விடுகிறது. ஆக தம்முடைய கோபத்தை அடக்குங்கள். இல்லையெனில் அறிவீனத்தால் மூண்டெழும் அந்த கோபத்தீயானது அழிவெனும் நிலைக்கு தம்மை அழைத்துச் சென்றுவிடும். ராதா ராதா.